ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் vlogs, கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங். கான்டாக்ட் மை நம்பர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான மாந்தோப்பு நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இப்போ வந்திருக்குங்க. ஸோ லேண்டு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 6 ஏக்கர் மேங்கோ ஃபார்ம், டெவலப்டு மேங்கோ ஃபார்ம் சேல்ஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, புஞ்சையா, நஞ்சையா, கிணறு இருக்கா, போர் இருக்கா, எந்த பைபாஸ் பக்கத்தில் இருக்குது, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்? அதேபடியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் அக்ரிகல்ச்சர் லேண்டு, ஃபார்ம் லேண்டு, வீட்டு மேனை, அப்பார்ட்மெண்ட்டு, ஃப்ளாட்ஸு, எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரும். அப்போ தான் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சிருக்கோ எனக்கு கால் பண்ணி நீங்கள் சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வாங்குறதுக்கு, பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களால் நீங்கள் தனியாக வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 2 பேராக 3 பேராக கூட ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தா நல்ல தாரோட ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு டோட்டலாக ஒரே பவுண்ட்ரி தாங்க. ஸோ லேண்டு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. மாமரம் நல்ல ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மாமரம் வச்சது கொஞ்சம் நல்லா தள்ளி தள்ளி வச்சதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நம்மளுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க மாமரம். ஒரு மரத்துக்கு ஒரு மரம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. இவங்க அது மாதிரி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைனாக கரெக்டாக வச்சுருக்காங்க. அதனால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. நம்மளுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ லேண்டு ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தாங்க இருக்குது. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து 103 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து 70 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் சென்னை கோயம்பேட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 2 மணி நேரத்துக்கு லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. தாம்பரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம், செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. டோட்டலாக 6 ஏக்கர் 10 சென்ட் இருக்குங்க. லேண்டு ஒரே ஸ்கொயரு ஒரே பாக்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. போரும் போட்டிருக்காங்க. பெரிய கிணறு இருக்குது. எனி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கும் அந்த கிணத்துல. நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன் உங்களுக்கு கிணறு, இப்போ கிணறும் காமிச்சிருந்தேன், அந்த வீடியோ காமிச்சிருந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் பவுண்ட்ரி, டோட்டல் எக்ஸ்டென்ஷன் 6 ஏக்கர் 10 சென்ட் இருக்குது. சிங்கிள் ஓனர் தாங்க. புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டு. ஜஸ்ட்டு வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க. வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் இந்த தோப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 மீட்ரு கூட வராது உங்களுக்கு. இந்த தோப்புலேருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வில்லேஜ், வீடு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 200 வீடு இருக்குங்க உங்களுக்கு. பஸ்ஸு போகிற ரூட்லேருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 300 மீட்ரு தாங்க வரும். அந்த வில்லேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வில்லேஜில் பஸ்ஸு போகிற ரூட்டு தாங்க உங்களுக்கு. அந்த வில்லேஜுக்கு நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 மீட்ரு தாங்க வரும் பஸ்ஸு போகிற ரூட்லேருந்து. நம்ம நேஷ்னல் பைபாஸ், ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜிஎஸ்டி 100 அடி பைபாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, என்ஹெச் பைபாஸ்லேருந்து நம்ம லேண்டுக்கு கரெக்டாக ஒரு 2.5 மணி நேரம் 2.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ரீச் பண்ணிடலாங்க. எனி டைம் பஸ்ஸு போகிற ரூட்டு உங்களுக்கு. அந்த நேஷ்னல் பைபாஸ் நான் சொல்லவே தேவையில்லை, நல்ல எனி டைம் பஸ் போகிற ரூட்டு தான் உங்களுக்கு. அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டரில் நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த வில்லேஜ் உள்ள பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் கிளியரான டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஏரியாவுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு வீடும் இருக்குங்க, நல்ல பெரிய வீடு உங்களுக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வரும் அந்த வீடு. நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா மாமரம் மட்டும் இல்லாமல் தென்னை மரமும் ஒரு 20-30 தென்னை மரம் இருக்குங்க. ஒரு 25-30 தென்னை மரம்
மரமும் இருக்குது உங்களுக்கு. சப்போட்டா மரமும் ஒரு 2-3 சப்போட்டா மரம் இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா மாமரம் தான். ஒரு 5 ஏக்கருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5.25 ஏக்கருக்கு மாமரம் இருக்குது. மீதி ஒரு 50 சென்ட் 30 சென்ட் பார்த்தீங்கன்னா காலியாக விட்டுருக்காங்க. அதில் நம்ம வந்து நெல் பயிரோ இல்லை வந்து ஏதோ வேர்க்கல்லையோ அது மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 5.25 ஏக்கர் மட்டும் வந்து ஃபுல்லாக மாந்தோப்பாக இருக்குது. ஒரு 50லேருந்து 70 சென்ட் பார்த்தீங்கன்னா இடம் வந்து கொஞ்சம் காலியாக தான் இருக்குது உங்களுக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தண்ணி பிரச்சனையும் அந்த லேண்டில் வராது. கண்டிப்பாக அந்த ரோடு ஆக்சஸும் இருக்குது. ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து மாந்தோப்பாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதேமாதிரி கொஞ்சம் ஏரியாவும் காலியாக விட்டதுனால உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அது மாதிரி நெல் பயிர் போடுறதோ இல்லை வந்து வேர்க்கடலை கரும்பு நீங்கள் என்ன வேணுமோ அந்த 70 சென்ட் 80 சென்ட் நீங்கள் பண்ணிக்கலாங்க. நடுவுலையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லையும் நல்லா கேப் விட்டு தான் அவங்க வந்து மாமரம் வச்சு நல்லா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சென்ட்ரல்லையும் பார்த்தீங்கன்னா இன்டர்கேட்டட் ஃபார்ம் மாதிரி வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு சூட்டபுள் ஃபார் ஃபார்ம் லேண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. கிணறும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு தான் உங்களுக்கு. தண்ணியோட இந்த லேண்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, பியூராக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரியே நான் போடக்கூடிய வீடியோலாம் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து எந்தெந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுவீங்களோ அது மாதிரி நான் சர்ச் பண்ணி தேடி ரொம்ப வந்துருந்தால் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம மருவத்தூர் நியர்பைலேயே இருக்குதுங்க. கரெக்டாக நீங்கள் சென்னையிலேருந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். மருவத்தூருக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்கும். டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். பெரிய ஸ்கூலு, காலேஜ், பெட்ரோல் பங்க், ஐடிஏ எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அந்த லேண்ட் வந்து நல்லா இருக்குங்க. கேட் போட்டிருக்காங்க, ஃபென்சிங் போட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். வீடு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாங்க. அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பில்டு பண்ணி கட்டியிருக்காங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வீடு வேணாலும் கட்டி நீங்கள் எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 30,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 30 லட்சம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து நெகஷியபிள் ப்ரைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபைனல் 30 சொல்கிறாங்க. சிட்டிங் உட்காந்தா இன்னும் ஒரு 500-1000 குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ என்னோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு 29 இல்லை ஒரு 28 அது மாதிரி வருவாங்க. இன்னும் கூட நம்ம பேசினா ஒரு 28 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னால் எவ்வளோ பேசி உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ நான் பேசி நெகஷியபிள் பண்ணி உங்களுக்காக கம்மி பண்ணி நான் வாங்கி தரேன். அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஒன்று மட்டும் தான் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட சேனலுக்கு வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சைட் சீட் வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்கிறப்ப என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து பண்ணித்தரேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைனல் வந்து 29 இல்லை 28 அது மாதிரி பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், ஓகேனா நம்ம பார்த்து பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சைனிங் ஆஃப் வித் மிஸ்டர் பரத் விலாக்ஸ்.